ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு தான். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மட்டனை நல்லா தண்ணி விட்டு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே ஒரு சிலவங்க குக்கர்லேயே குழம்பு வச்சுருவீங்க. நான் ஃபஸ்ட்டு குக்கரில் மட்டனை அவிச்சிட்றேன். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குக்கரை வச்சுருங்க. அடுப்பில் 4 விசில் போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான முறையில் மட்டன் குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வானல் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். மட்டன் குழம்புல நிறைய விதம் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நிறைய பொருளெலாம் இல்லை, சிம்பிளாக தான் நான் செய்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெயை நான் ஊற்றிட்டேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா வதங்கி வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன். அதையும் வெங்காயத்தோடு கொட்டிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. இந்த தக்காளி சீக்கிரமாக நமக்கு குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடி சேர்க்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் கறி குக்கரில் வேக வைக்கும்போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டேன். இதில் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுப்பேங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் நான் அரைக்க முடியாது. இப்போதைக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பார்த்தாலே தெரியும், சீக்கிரமாக குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி மஞ்சள், உப்பு, கொஞ்சமாக காரத்தூள் போட்டு நீங்கள் வதக்கணுங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். மட்டனை நான் நல்லா வேக வச்சுருக்கேன். வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மட்டன் நல்லாவே எனக்கு வெந்து வந்துட்டு. எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டு மிளகாய்த்தூள் நான் அரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மட்டன் இதோட ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா மட்டன்லேயே தண்ணி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி மட்டன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மட்டும் மட்டனை வேக வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வெந்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த கறியோட நல்லா சேரட்டும். நான் கரம் மசாலா அரைச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் நான் ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். இப்போ இந்த மசாலாவையும் கொட்டிக்கலாம். ஒரு கிளறி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மல்லி இலை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்துட்டேன், ஆனால் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு எனக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. போதும். இது கூட ரசம் மட்டும் வச்சு சாதத்தோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. பாய் பாய்.